சேலமில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி போயிருந்தேன். அங்கே போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது இடம் மட்டும் இல்லை, அங்கே போய் சாமியை கும்பிடும்போது மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அங்கே இருக்க ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எப்படி நம்ம வந்து பார்க்குவோமோ அந்த மாதிரி இருந்தது பாபாவோட ஸ்டில்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஆரத்தி பாடல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. சாய்பாபாவுக்கும் ஆரத்தி எடுத்தாங்க. நான் மத்தியானம் வேலையில் தான் போனேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு பார்க்குறதுக்கு. அதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் போய் தீபம்லாம் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு சாய்பாபா இருந்தார். அவர் எல்லோரும் வணங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நானும் போய் கும்பிட்டேன். எல்லாருக்கும் நல்ல வழியை கொடுக்கணும், எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கும், அவங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பழிக்கணும்னு வேண்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சாய்பாபா வந்து உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்டில், ஒரு பொம்மை மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த சாமியோட ஸ்டில்லை. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துவாரகை எப்படி வந்து இருந்தால் ஷீரடியில் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிதுன்னா வந்து பாருங்கள். இங்கேயே அன்னதானமும் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன்.